இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பகவத்கீதையின் போதனைகளை பாதுகாப்பதில் இஸ்கானின் பங்களிப்பு பாராட்டுக்குரியது. சிவகுமார். பிரசித்தி பெற்ற படகு விழா, கீதா ஜெயந்தி அறிமுகம், தீபாவளி, திறந்த இல்ல உபசரிப்பு என முப்பெரும் அம்சங்களோடு கோலாலம்பூர் ஸ்ரீ ஜெகநாத மந்திரையில் நேற்றிரவு களை கட்டியது. அந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கானின் மலேசிய கிளை ஏற்பாட்டில் நடைபெற்ற அந்நிகழ்வில் மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அவர் தமது உரையில் காலத்தால் அழியாத பகவத்கீதையின் போதனைகளை பாதுகாப்பதற்கான அர்ப்பணிப்பு மற்றும் நவீன சவால்களை எதிர்கொள்வதிலும் ஆன்மீகத்தை வளர்ப்பதிலும் அவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதிலும் இஸ்கான் காட்டி வரும் கட்டுப்பாடுக்கு புகழாரம் சூட்டினார். மிகவும் அர்த்தமுள்ள அதே சமயம் நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் நிகழ்வை ஏற்பாடு செய்தமைக்காகவும் டத்தோ சிவகுமார் இஸ்கானை பாராட்டினார். அதோடு ஆண்டுதோறும் இஸ்கான் தமிழ் பள்ளிகளுக்கு அன்பளிப்பாக பகவத்கீதை நூல்களை வழங்கி வரும் நிலையில் அவற்றில் 250 புத்தகங்களுக்கான செலவை டத்தோ சிவகுமார் ஏற்றுக்கொண்டார். வேட்பாளர் தேர்வில் நடப்பில் உள்ள கட்சிகளுக்கே தொகுதி சொந்தமா? முறையை மாற்றுமாறு தேசிய முன்னணிக்கு சரவணன் கோரிக்கை. அடுத்த பொது தேர்தலுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்யும் போது நடப்பில் எந்த கட்சிக்கு தொகுதி சொந்தமோ அந்த கட்சிக்கே தொகுதியை ஒதுக்கும் முறையை தேசிய முன்னணி கைவிட வேண்டும். அந்நடைமுறையை மாய்கா எதிர்ப்பதாக அதன் தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் கூறினார். அதே நடைமுறையை பின்பற்றி இருந்தால் முன்பு கேமரன் மலை நாடாளுமன்ற தொகுதியை அம்னோவுக்கு மாய்கா விட்டுக் கொடுத்திருக்காது என அவர் சுட்டிக்காட்டினார். கோலாலம்பூர் உலக வாணிப மையத்தில் நடைபெற்ற தேசிய முன்னணியின் 50ஆம் ஆண்டு பொன்விழா மாநாட்டில் உரையாற்றிய போது டாக்டர் ஸ்ரீ சரவணன் இதனை வலியுறுத்தினார். கடந்த 6 மாநில சட்டமன்ற தேர்தல்களின் போது நாம் ஒரு வகையில் விளையாடப்பட்டோம் என்ற ஏமாற்றத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். கூட்டணி கட்சி தொகுதி பங்கேற்று பேச்சுவார்த்தையின் போது மாய்காவுக்கு எத்தனை தொகுதி வேண்டும் என அம்னோ துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான் பட்டியல் கேட்டார். நாங்களும் கொடுத்தோம். கடைசியில் அது வெறுமனே காப்பி குடித்துவிட்டு ஏப்பம் விட்ட வெட்டி பேச்சு போல் ஆகிவிட்டது என்றார் சரவணன். உங்களுக்கு நீங்கள் வெற்றி பெற்ற ஒரு தொகுதிதான், விருப்பம் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் என கூறிவிட்டனர் என்றார் அவர். இது மீண்டும் நடைபெறாமல் இருக்க எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். இதனிடையே சரவணன் தமது உரையில் முன்னாள் பிரதமரும் தேசிய முன்னணியின் முன்னாள் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ நஜீப் ரசாகின் சேவையை நினைவு கூர்ந்தார். இந்திய உணவு வணிகர்களை இணைக்கும் விருந்து அட் KL டவுன் ஃபுட் கோர்ட். இந்திய வணிகர்களுக்கே தனித்துவம் அளிக்கும் வகையில் நாட்டில் முதல் முறையாக இந்திய உணவு வணிகர்களை ஒன்றிணைக்கும் விருந்து அட் KL டவுன் எனும் உணவக மையம் திறக்கப்பட்டிருக்கிறது. சீனா மற்றும் மலாய் உணவுகள் அதிக அளவில் விற்கப்படும் ஃபுட் கோர்ட்டுகளுக்கு மத்தியில் இந்திய வணிகர்களால் பாரம்பரிய இந்திய உணவுகளுடன் மேற்கத்திய உணவுகளையும் விற்கும் வகையில் இந்த விருந்து அட் KL டவுன் ஃபுட் கோர்ட் அறிமுகமாகியுள்ளது. இந்திய சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் அவர்களின் வணிக முயற்சிகளுக்கும் வாய்ப்பளிக்கும் விதமாக உருவாக்கம் கண்ட இந்த ஃபுட் கோர்ட் வரவேற்கத்தக்கது என இதனை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்த தொழில் முனைவர் மேம்பாட்டு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ஆர் ரமணனின் முதன்மை செயலாளர் டத்தோ அன்புமணி பாலன் கூறினர். இந்திய உணவக வணிகர்களுக்கு வணிகம் மேற்கொள்வதற்கான ஊக்கத்தையும் ஏதுவான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கவும் இந்த ஃபுட் கோர்ட் முறையிலான உணவகத்தை துவக்கியதாக அதன் தோற்றுநர்கள் தெரிவித்தனர். கோலாலம்பூர் மலூரியில் மை டவுன் ஷாப்பிங் சென்டர் எதிர்ப்புறத்தில் அமைந்துள்ள இந்த ஃபுட் கோர்ட்டின் தொடக்க விழாவில் பொதுமக்களுக்கு இலவச பிரியாணி வழங்கப்பட்டு மக்களின் பாராட்டுகளை பெற்றது. 26 வணிகர்களை ஒரே கூரையின் கீழ் கொண்ட இந்த ஃபுட் கோர்ட் ஜாலான் நகோடா யூசுப் மலூரியில் மாலை 4 மணி தொடங்கி நள்ளிரவு வரை செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டஸ்கா சிறார் காப்பகங்கள் ஜனவரி 1 முதல் பதிவு எண்ணை கட்டாயம் பார்வைக்கு வைக்க வேண்டும். சமூக நலத்துறையின் கீழ் பதிவு பெற்ற அனைத்து டாஸ்கா சிறார் காப்பகங்களும் ஜனவரி 1 முதல் தத்தம் வளாகங்களில் பதிவு எண்களை பார்வைக்கு வைக்க வேண்டும். பிள்ளைகளை அனுப்பும் பெற்றோர்களுக்கு அக்கப்பகங்களின் உரிமம் குறித்து உத்தரவாதத்தை வழங்க அது அவசியம் என மகளிர் குடும்பம் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சக்கரை தெரிவித்தார். புத்தாண்டில் தமது அமைச்சு முக்கியத்துவம் வழங்கும் முன்னெடுப்புகளில் அதுவும் ஒன்று என அவர் சொன்னார்.
ஏன் பதிவு பெறாத சிறார் மையங்கள் செயல்படுகின்றன? எது பதிவு பெற்றது, எது பதிவு பெறாதது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என அமைச்சை பார்த்து அடிக்கடி கேட்கின்றனர். எனவேதான் பதிவு எண்களை காட்சிக்கு வைப்பதை கட்டாயமாக்கி உள்ளோம் என்றார் அவர். இவ்வேளையில் ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட சிறார்களுக்கான கவனிப்பும் 2025 அமைச்சின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்றாகும். 4 வயது சிறுவனுடன் ஓரின புணர்ச்சி. ஜொஹூரில் குழந்தை பராமரிப்பாளரின் மகன் கைது. ஜொஹூர் பாருவில் 4 வயது சிறுவனை ஓரின புணர்ச்சிக்கு உட்படுத்திய சந்தேகத்தில் குழந்தை பராமரிப்பாளரின் 23 வயது மகன் கைதாகியுள்ளான். தாமான் பெரிஸ்தானிஸ்ட்ரியான் தம்போய் ஜெயாவில் நேற்று மாலை அவன் கைதானதை தென் ஜொஹூர் பாரு போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரவுப் சலாமட் உறுதிப்படுத்தினர். அச்சிறுவனை அவ்விளைஞனின் தாய் ஈராண்டுகளாக பராமரித்து வரும் நிலையில் கடந்த அக்டோபரில் சிறுவன் ஒன்றும் பாராமல் 2 முறை இயற்கைக்கு மாறான உறவுக்கு அவன் கட்டாயப்படுத்தியுள்ளான். பாதிக்கப்பட்ட சிறுவனிடம் திடீரென மாற்றங்கள் காணப்பட்டதால் சந்தேகமடைந்த பெற்றோர் போலீசில் புகார் செய்தனர். தொழிற்சாலை ஊழியரான சந்தேக நபர் இன்று முதல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்படுகிறான். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு 5 முதல் 20 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் பிரம்படியும் விதிக்கப்படலாம். குழந்தை பராமரிப்பாளரை தேர்வு செய்வதில் மேலதிக கவனத்தோடு இருப்பதோடு சந்தேகப்படும்படியான நடவடிக்கை குறித்து உடனடியாக புகார் அளிக்க வேண்டும் என்றும் பொதுமக்களை ரவுப் சலாமட் அறிவுறுத்தினர். துணை மருத்துவ பயிற்சிகளுக்கு இவ்வாண்டு விண்ணப்பித்ததோ 72,208 இந்திய மாணவர்கள். தகுதி பெற்றதோ 1% மட்டுமே. சிவராஜ் அதிருப்தி. ILKKM எனப்படும் மலேசிய சுகாதார அமைச்சின் பயிற்சி கழகங்களில் இவ்வாண்டு துணை மருத்துவ படிப்பை மேற்கொள்ள 72,208 இந்திய மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். எனினும் அவர்களில் வெறும் 794 பேர் அல்லது 1.1 விழுக்காட்டினர் மட்டுமே தகுதிகளை பூர்த்தி செய்தனர். அவர்கள் மட்டுமே பொது சேவை நுழைவுக்கான இணைய மதிப்பீட்டுக்கு தகுதி பெற்று மருத்துவ நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சு கூறியது. நடப்பாண்டில் மருத்துவ உதவியாளர் பயிற்சிகளுக்கான இந்திய மாணவர் சேர்க்கை குறித்து மேலவையில் செனட்டர் டத்தோ சிவராஜ் சந்திரன் எழுப்பிய கேள்விக்கு சுகாதார அமைச்சு அவ்வாறு பதிலளித்தது. இந்த ILKKM மையங்களில் தற்போது 8,524 மாணவர்கள் 13 துணை மருத்துவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களில் 71 மாணவர்கள் அல்லது 1 விழுக்காட்டினர் இந்தியர்கள் ஆவர். SPA எனப்படும் பொது சேவை ஆணையம் வாயிலாக அப்பயிற்சிகளுக்கு விண்ணப்பிக்க இந்திய மாணவர்களை சுகாதார அமைச்சு தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது. துணை மருத்துவ படிப்பை அனைத்து நிலையிலான மக்களுக்கும் விளம்பரப்படுத்த சுகாதார அமைச்சு, கல்வி அமைச்சு உள்ளிட்ட தரப்புடன் வியூக ஒத்துழைப்பை மேற்கொண்டு வருகிறது. மடானி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளில் வேலைவாய்ப்பு கண்காட்சிகளை நடத்துவது, பள்ளிகளில் வேலைவாய்ப்பு கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்வதும் அவற்றில் அடங்கும் என அமைச்சு கூறியது. இவ்வேளையில் அமைச்சின் பதில் குறித்து டத்தோ சிவராஜ் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். சித்தியாவான் கேளிக்கை மையத்தில் 70 பேர் கைது. தொடர் சோதனையில் 90,000 ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருளும் பறிமுதல். பேராக் சித்தியாவான் தாமன் செந்தோசா 2 உள்ள கேளிக்கை மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் வெளிநாட்டவர்கள் உட்பட 70 பேர் கைதாகியுள்ளனர். விடியற் காலை 3 மணிக்கு நடைபெற்ற அச்சோதனையில் 16 பெண்கள் உட்பட 54 பேர் போதைப்பொருள் உட்கொண்டிருந்ததும் கண்டறியப்பட்டது. கைதான 13 உள்ளூர் ஆடவர்களிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் அருகில் உள்ள மற்றொரு மையத்திலும் சோதனை நடத்தப்பட்டதாக மஞ்சோங் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ஹஸ்புல்லா அப்துல் ரஹ்மான் கூறினார். அங்கு தோளில் குறுக்கே மாட்டும் பைகளில் 31 பிளாஸ்டிக்குகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 545 கிராம் MDMA வகை போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. 1.3 கிராம் இடையிலான 5 எரிமின் 5 போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டன. பறிமுதல் போதைப் பொருள்களின் மதிப்பு 91,125 ரிங்கிட் என ஹஸ்புல்லா சொன்னார். ஹோண்டா சிவிக் கார் ஒன்றும் சீல் வைக்கப்பட்டது. இந்தியா கேட் உணவகம் வழங்கும் வி பே யூ லேர்ன் இலவச பயிற்சி திட்டம் இன்றே முந்துவில். F&B எனப்படும் உணவு மற்றும் பானங்கள் துறையில் எதிர்கால வேலை வாய்ப்புகளுக்கு தயார் செய்யும் பொருட்டு வி பே யூ லேர்ன் என்ற சிறப்பு திறன் தேர்ச்சி பயிற்சி திட்டத்தை பிரபல இந்தியா கேட் உணவகம் அறிமுகம் செய்துள்ளது. முற்றிலும் இலவசமாக இந்த 6 மாத கால பயிற்சியில் அலவன்ஸ் தொகையுடன் தங்குமிட வசதியும் வழங்கப்படுவதாக இந்தியா கேட் நிறுவனம் அதன் நிர்வாக இயக்குநருமான சரவணன் சுப்பிரமணியம் தெரிவித்தார்.
உணவகத் துறையில் ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் குறைந்தபட்சம் SPM தகுதியை கொண்டிருப்பின் இப்பயிற்சி திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்றார் அவர். சாதாரண உணவு பரிமாறுபவர் நிலையில் இருந்து எப்படி உணவக நிர்வாகியாக உயர்வது, சமையலறை பணியாளரிடம் இருந்து எவ்வாறு தலைமை சமையல்காரராக உருவாவது நடைமுறை பயிற்சிகள் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளன. பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தவர்கள் சான்றிதழோடு இந்தியா கேட் உணவகத்திலேயே பல்வேறு நிலைகளில் வேலை வாய்ப்பும் வழங்கப்படும். தாம் உட்பட இந்தியா கேட் உணவகத்தில் முக்கிய பதவிகளில் உள்ள பலர் இதுபோன்ற நடைமுறை பயிற்சிகளின் வாயிலாகவே இன்றைய இடத்திற்கு உயர்ந்திருப்பதாக கூறிய சரவணன், இந்த 6 மாத பயிற்சி திட்டமும் பங்கேற்பாளர்களுக்கு நிச்சயம் நன்மையை கொண்டு வரும் என்றார். மலேசிய கொடி மீது வெளிநாட்டு ஆடவன் எச்சில் துப்பினானா? புகார் வரவில்லை என்கிறார் IGP. தேசிய கொடியான ஜாலோர் கெமிலாங் மீது வங்காளதேச ஆடவன் எச்சில் துப்பியதாக வைரலான செய்தி குறித்து போலீசுக்கு புகார் ஏதும் வரவில்லை. பரிசோதித்து பார்த்ததில் சம்பவம் நடந்த இடமும் உறுதியாக தெரியவில்லை என தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் கூறினார். எனினும் அந்த வீடியோவில் இருப்பதாக கூறப்படும் வங்காளதேசி சீனாவில் படிக்கும் மாணவர் என ஒரு கட்டுரை வாயிலாக தெரிய வந்தது. சம்பந்தப்பட்ட ஆடவன் மலேசியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மினி டாக்கா, அதாவது வங்காளதேச தலைநகர் டாக்காவை போல் இருப்பதாக சிறுமைப்படுத்தி பேசியதாக முன்னதாக தகவல்கள் வெளியாகின. அச்செயல் மலேசியர்களை சினமூட்டும் நடவடிக்கை என்றும் அவன் மீது நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என்றும் பரவலாக கோரிக்கை வைக்கப்பட்டது. அமலாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதால் அதிருப்தி அடைந்து அது போன்ற சினமூட்டும் செயல்களில் வெளிநாட்டவர்கள் ஈடுபடுவதாக சமூக வலைதளங்களில் மக்கள் பேசிக் கொண்டனர். பிரிக்ஸ் நாணயமா? அப்படி ஒரு திட்டம் ஏதும் இல்லை என்கிறார் இந்திய வெளியுறவு அமைச்சர். அமெரிக்க டாலருக்கு போட்டியாக புதிய நாணயத்தை அறிமுகப்படுத்தும் முடிவேதும் எடுக்கப்படவில்லை என இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதிய நாணயத்தை அறிமுகப்படுத்தவோ அல்லது அமெரிக்க டாலருக்கு மாற்றாக இன்னொரு நாணயத்தை ஆதரிக்கவோ கூடாது என பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபராக உள்ள டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்த ஒரு வாரத்தில் ஜெய்சங்கரின் கருத்து வெளியாகியுள்ளது. வளர்ந்து வரும் பொருளாதாரங்களான இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பில் அங்கம் வகிக்கின்றன. இந்நிலையில் அமெரிக்க டாலருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் இந்தியா ஆதரித்தில்லை, ஆதரிக்க போவதும் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக ட்ரம்புக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் தனிப்பட்ட முறையில் அணுக்கமான நல்லுறவு உண்டு. எனவே அடுத்த மாதம் மீண்டும் வெள்ளை மாளிகைக்குள் நுழையும் ட்ரம்புடன் இந்தியா மோதல் போக்கை கடைபிடிக்கும் என்பது கற்பனைக்கும் எட்டாத சாத்தியம் என ஜெய்சங்கர் சொன்னார். அமெரிக்க டாலரின் மதிப்பை குறைக்கும் நடவடிக்கையில் பிரிக்ஸ் ஈடுபட்டால் அதன் உறுப்பு நாடுகளுக்கு 100% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் முன்னதாக எச்சரித்திருந்தார்.